வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நவீன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காமிக்கிறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. மாமாக்கு வணக்கம். நாங்கள் கரூர் மாவட்டத்தில் கோயம்பேட்டிலேருந்து பேசுகிறோம். இங்கே இருக்கிற பாலம் 15 வருஷமா இன்னும் திறக்காம இருக்குது. நீங்கள் எங்களுக்கு திறந்துட்டாங்க. நாங்கள் இங்கே எல்லாத்துக்குமே இருக்குது. ரெண்டு ஆட்சியிலுமே முடியல. நீங்க எங்களுக்கு அப்பதான் எல்லா ஊர் மக்களுக்குமே நல்லா இருக்கும். இந்த பாலத்தை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துருங்க. எங்களுக்கு எல்லாம் போக வர ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் சமூக நீதி பற்றி பேசுகிறாங்க, ஆனால் சமூக நீதிக்காக எதுவுமே பண்ண மாட்டுறாங்க, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு பேசுகிறாங்க, அதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி பேசியிருந்தேன். அந்த வீடியோவோட தொடர்ச்சி தான் இப்போ நம்ம அதை பற்றி பேச போகிறோம். ஆனால் இது அன்னைக்கு நான் சொல்லும் போதே உங்களுக்கு நிறைய நிகழ்கால பிரச்சனைகளை சொல்லியிருப்பேன். இன்னைக்கும் உங்களுக்கு இந்த நிகழ்கால பிரச்சனையை உங்களுக்கு காமிச்சிட்டு தான் அந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். ஸோ என்னன்னா, இன்னைக்கும் 2026 மக்கள் இன்னும் சரியான சாலை வசதி இல்லை, சரியான பேருந்து வசதி இல்லை, சரியான குடிநீர் வசதி இல்லை, சரியான சாலை விளக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் மக்களுக்கு இருக்கு. ஸோ இது ஏன் இருக்கு? கண்டிப்பா இதை பத்தி நம்ம பேசணும். நான் பழைய வீடியோலயே பேசியிருந்தேன். ஸோ இதுலயும் நீங்க பாருங்க, நம்ம அதை பத்தி தான் பேச போறோம். கொஞ்சம் டைம் கொடுத்து பாருங்க. இன்னைக்கு இந்த டிவிக்கு அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் மக்கள் நேரடியாவே இந்த அரசாங்கத்துக்கிட்ட தன்னோட குறைகளை சொல்றாங்க. விஜய் சார்ட்ட டைரக்டாவே விஜய் அங்கிள், விஜய் சார், விஜய் அண்ணா, எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனையை நீங்க சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆனா இதே பிரச்சனை கடந்த 50-60 ஆண்டு காலமாக இருந்திருக்கு. ஆனா மக்கள் அப்போ பேசல. என்னன்னா, மக்களுக்கு பயம். நம்மளோட குறைகளை சொன்னா இங்க உள்ள ஆட்சியாளர்கள் நம்ம மேல பிரச்சனை பண்ணிடுவாங்க, நம்ம மேல கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவாங்க, இல்லாட்ட நம்மள நிம்மதியா வாழ விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் உள்ள அந்த கனெக்ஷன் இல்லாம இருந்துச்சு 2026 வரைக்கும். இன்னைக்கு மக்கள் தெளிவாட்டு நமக்கு ஒரு மாற்றம் வேணும், நமக்கு வேற ஒரு தலைவர்கள் வேணும், நமக்கு வேற ஒரு ஆள் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாற்றத்தை நம்பி மக்கள் இன்னைக்கு விஜய் சாரை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்களோ, அதுல இருந்து மக்கள் அரசாங்கத்துக்கு மேல ரொம்ப கனெக்டிங்கா இருக்காங்க. அரசாங்கமும் மக்கள் மேல ரொம்ப நம்பிக்கையோடி ரொம்ப கனெக்டிங்கா இருக்குது. இதுதான் மக்கள் ஆட்சி. மக்களுக்காகவே பண்ற ஆட்சி தான் மக்கள் ஆட்சி. அதை நம்ம விஜய் சார் பேசியிருந்தாங்க. இது ஃபுல்லாவே மக்கள் ஆட்சி தான், மக்களுக்காகவே பண்ணக்கூடிய ஆட்சின்னு சொல்லி பேசினாங்க. ஸோ ஒரு அரசாங்கம் இப்படிதான் இருக்கணும். அரசாங்கம் மக்களை பேச விடணும், மக்களோட குறைகளை கேட்கணும், மக்களோட குரலை கேட்கணும். மக்களோட குறைகளை அடக்கி வச்சிருந்தா அது அரசாங்கம் கிடையாது, அது மக்களுக்கான ஆட்சி கிடையாது. ஆனா இந்த அரசாங்கம், விஜய் சார் தலைமையில் இயங்குற அரசாங்கம் மக்களுடன் தொடர்புல இருக்குது, மக்களோட குறைகளை கேட்குது, அந்த குறைகள் மூலம் மக்களை சரி பண்ணுது. இப்படிதான் அரசாங்கம் அமையணும், இப்படிதான் அரசாங்கம் இருக்கணும். மக்கள் இந்த டைம்ல ரொம்ப தெளிவா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது உண்மையாவே வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. இரண்டாவது என்னன்னா, நான் அந்த வீடியோல கேட்டிருந்தேன், ஏன் இவ்வளவு நாள் இந்த குறைகளை பழைய அரசாங்கங்கள் தீர்த்து வைக்கல? ஏன் இது அரசாங்கத்துக்கு தெரியாதா, இல்ல அங்க உள்ள எம்எல்ஏ கவுன்சிலருக்கு தெரியாதா? இந்த பிரச்சனைகள் இருக்கு, ஆண்டாண்டு காலமாக இந்த பிரச்சனைகள் இருக்குது. ஆனா அந்த அரசு அதிகாரிகள், அரசாங்கத்துக்கு தெரியும், ஆனா அவங்க பண்ணல. எதுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அது நம்ம மேல தப்புதான். நம்ம ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கும் போது அவங்க உண்மையா இருப்பாங்களா, மக்களுக்காக உழைப்பாங்களான்னு தெரிஞ்சு நம்ம தேர்ந்தெடுக்கணும். நம்ம வெறுமையாட்டு ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டு அவங்கள ஆட்சியில் அமர வச்சோம்னா நமக்கு இந்த மாதிரி அமையும். சோ இத மக்கள் புரிஞ்சுக்கணும். ஆனா என்னோட கோரிக்கை என்னன்னா, இந்த டிவிக்கு அரசாங்கம் மக்களோட குறைகளை ஏற்று மக்களுக்கு தேவையானதை பூர்த்தி செய்யணும். இன்னும் நிறைய சாலை வசதி, பேருந்து வசதி, குடிநீர் வசதி, நிறைய பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. இதை அரசாங்கம் பூர்த்தி செய்யணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும். அதுதான் அரசாங்கம். எனக்கு என்னோட நம்பிக்கை என்னன்னா, விஜய் சார் கூட இருக்கிறவங்க மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்து இந்த பிரச்சனைகளை சரி பண்ணணும். அதுதான் என்னோட கோரிக்கை. இரண்டாவது, திரும்பியும் என்னைக்கு நீங்க ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க போறீங்களோ, நீங்க ரொம்ப சிந்திச்சு வெறுமையா காசுக்கு ஓட்டு வாங்கிட்டு தலைவர்களை தேர்ந்தெடுக்காதீங்க. அதுதான் நம்ம பண்ற முதல் தப்பு. நம்ம இன்னைக்கு விஜய் சாரை நீங்க ஆட்சி அமர வச்சிருக்கீங்கன்னா அது விஜய் சார் உங்களுக்கு கொடுத்த நம்பிக்கை, நீங்க விஜய் சார் மேல வச்சிருக்க நம்பிக்கை. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல, முதல் எம்எல்ஏ கேண்டிடேட் முதலமைச்சர் ஆகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் முறை எனக்கு தெரிஞ்சு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி தான் நம்ம சொல்லணும். யாருமே இதுவரைக்கும் இப்படி முதலமைச்சர் ஆனது கிடையாது. முதல் தடவையே அசம்பிளியில என்ட்ராயும் போது முதல் எம்எல்ஏவே முதலமைச்சரானது விஜய் சார் மட்டும்தான். ஸோ இந்த நம்பிக்கை மக்கள் உங்க மேல வச்சிருக்குது. இந்த நம்பிக்கையை நீங்க
பூர்த்தி செய்யணும். மக்களுக்கு நீங்க நல்லது பண்ணணும். நீங்க கடந்த ஆட்சியாளர் இருந்தது மாதிரி இதை வந்து வெறுமையா விட்டுட்டு போயிடாதீங்க. ஸோ அதுதான் என்னோட கோரிக்கை. மக்கள் நீங்க உங்களோட குறைகளை தெளிவா எடுத்து சொல்லுங்க. அது எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேரும். அதற்கான ரிசல்ட் உங்கள்கிட்ட வந்து சேரும். நீங்க பழைய ஆட்சியாளர்கள் இருக்கும்போது பயந்து நம்மளோட குறைகளை சொன்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிரும் அப்படி நீங்க பயப்பட தேவையில்லை. உங்களோட குறைகளை நீங்க தெளிவா ஆட்சியாளர்களை பார்த்தோம் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி ஆன்லைன் மூலமாகவும் உங்கள் குறைகளை சொல்லலாம். நீங்கள் குறைகளை சொல்லும் போதுதான் இந்த குறைகள் போய் அங்க போய் கேட்கும். அங்க போய் கேட்டா மட்டும்தான் அவங்க அதை சரி பண்ணி தர முடியும். ஸோ அதனால என்னோட கோரிக்கை, இந்த அரசாங்கம் மக்களை நம்பி மக்களுக்காகவே ஆட்சி அமைக்கிற அரசாங்கம் இந்த குறைகளை சரி பார்க்கணும். நிறைய இடத்துல சாலை வசதி, பேருந்து வசதி, நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன்னா, நம்ம கண்ணு முன்னாடியே பார்க்குறோம். தெருவிளக்கு பிரச்சனை இருக்குது, சாலை பிரச்சனை இருக்குது, பேருந்து பிரச்சனை இருக்குது, இப்படி நிறைய பிரச்சனை தமிழ்நாடு முழுக்க இருக்கு. நீங்க சொல்லுங்க, இல்லப்பா தமிழ்நாடு முழுவதும் எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லா இடத்துலையும் சரியான சாலை வசதி இருக்குது, எல்லா இடத்துலையும் பேருந்து வசதி இருக்குது, எல்லா இடத்துலையும் குடிநீர் வசதி இருக்குது, எல்லா இடத்துலையும் சரியான தெருவிளக்கு வசதி இருக்கு, நீங்க சொல்லுவீங்களா? உங்களால கேரண்டி கொடுக்க முடியுமா? முடியாது. அதனாலதான் நான் சொல்றேன், என்னால கேரண்டி கொடுக்க முடியாது. என் கண்ணு முன்னாடி நான் பார்த்துருக்கேன், சரியான குடிநீர் வசதி இல்லை, சரியான சாலை வசதி இல்லை, சரியான தெருவிளக்கு வசதி இல்லை, இப்படி நிறைய இருக்குது, கழிப்பறை வசதியில் இப்படி நிறைய இருக்குது. ஸோ உங்களால கேரண்டி கொடுக்க முடியுமா? முடியாதுல்ல. அதனாலதான் இதை வந்து நான் பதிவு பண்றேன். இன்னமும் நிறைய தமிழ்நாட்டில் நிறைய கிராமங்கள்ல இந்த பிரச்சனைகள் இருக்குது. இதை இந்த அரசாங்கம் கேட்கணும், அந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும். ஆனா இந்த அரசாங்கம் நல்லது பண்ணுங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது, மக்களுக்கு இருக்குது, இந்த அரசாங்கத்துக்கு இருக்குது. நல்லது பண்ணுவாங்க, நம்ம நம்புவோம். விஜய் சார் சொன்னது மாதிரியே நம்ம கான்ஃபிடண்டா இருப்போம், அவங்க நல்லது பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம். மேலும் நிறைய வீடியோல பார்க்கலாம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோ வரும். மக்களுக்கு